இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அங்கே அண்ணா அறிவாலயத்தில் என்ன நடக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். தேமுதிக கட்சி ஆரம்பத்திலிருந்து இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைத்ததே கிடையாது. முதன்முறையாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சி தற்போது முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பே அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் நேரு ஆகியோர் சுதீஷுடன் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள் ரகசியமாக. அதில் உடன்பாடு எட்டதன் அடிப்படையில் தற்போது தேமுதிக திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது. தேமுதிக கார்கள் முதல் முறையாக அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் 2011 தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். அதற்கு பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார்கள். 2021 அமமுக மற்றும் தேமுதிக போட்டியிட்டது. இந்த 2024 திமுக இல்லாமல் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்த நிலையில் தற்போது முதன்முறையாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 21 ஆண்டுகளில் தேமுதிகவுடைய வரலாற்றில் முதன்முறையாக திமுகவுடன் சட்டமன்ற தேர்தலை இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான சில தொகுதிகள், குறிப்பாக விருகம்பாக்கம், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளையும் அவர்கள் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. 7 இடங்களும் ஒரு ராஜ்யசபா இடங்களும் பேசியிருப்பதாக மூத்த அமைச்சர்கள் மூலமாக தகவல் வெளியாகிருக்கிறது. 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் தேமுதிகவுக்கு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் நடைபெறக்கூடிய அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழுவே இன்னமும் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இந்த முதல் கட்சியாக தேமுதிகவை அழைத்து வந்திருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல KN நேரு, சேகர் பாபு, கோவி செழியன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் வாசலுக்கே வந்து பிரேமலதாவையும் சுதீஷையும் அழைத்து சென்றார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில், குறிப்பாக முதலமைச்சர் அங்கே சட்டமன்றம் கூட செல்லாமல் நேரடியாக இங்கு வந்தார். உதயநிதி ஸ்டாலின், அதே போல கனிமொழி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு திமுக படும் பாடுபட்டது. ஆனால் அப்போதைக்கு அவர்கள் பலம் நழுவி பாலில் விழும் என்றெல்லாம் அப்போதைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த கருணாநிதி சொன்னார். ஆனால் அப்போதெல்லாம் நடக்காமல் தற்போது திமுகவிற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேமுதிக வந்திருக்கிறது. வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் ஒரே மேடையில் தேமுதிக தலைவர்கள் திமுகவுடன் கைகோர்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக சார்பில் குழு போட்டிருக்கிறார்கள். அந்த குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்ற இடங்களை கேட்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் களம்பெறுவார்கள் என்று தெரிகிறது. சென்னையில் ஒரு தொகுதி, அதே போல வட மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே 2011 29 இடங்களில் தேமுதிக வெற்றி பெற்றது. ஆரணி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். எனவே அவர்கள் 29 இடங்களில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் முக்கியமான 7-8 தொகுதிகளை உத்தேச பட்டியலாக கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். 2011 29 எம்எல்ஏக்களை பெற்ற தேமுதிக அதற்கு பிறகு நடைபெற்ற எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு MP ஒரு MLA கூட பெற முடியாமல் ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை தேமுதிக ஆரம்பித்த 20 ஆண்டுகளில் முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் தேமுதிகவுக்கும் திமுகவும் சில மனக்கசப்பங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த கோயம்பேடு கல்யாண மண்டபம் இடித்த விவகாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. இருந்தாலும் தற்போது பழைய அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சரை வரவேற்று தேமுதிக பொதுச் செயலாளருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் கூட இன்னமும் பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவுடன் முதல் ஒப்பந்தத்தை திமுக இன்று கையெழுத்தாகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.